இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சகலத்தையும் செய்ய வல்லவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே என்றாள். இது எப்படி ஆகும்? தேவதூதனாகி காபிரியேல் கன்னி மரியாளை சந்திக்கிறார். அப்பொழுது கிருபை பெற்றவளை வேண்டு வாழ்த்தி வரப்போகிற நாட்களில் நடக்கப் போகிற காரியங்களை சொல்லுகிறார். எப்படி இயேசுவானவர் உன் மூலம் அந்த உலகத்திலே வெளிப்பட போகிறார், வரப்போகிறார். அவர் உன் மூலமாய் இந்த உலகத்திற்கு வரும்படியாகத்தான் பிதா ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பல காரியங்களை சொல்லும் பொழுது, இது எப்படி ஆகும்? நான் இன்னும் எனக்கு திருமணமே ஆகல, புருஷனை அறியனே. அப்போதான் தேவதன் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உண்மையில வருவாரு, உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலடும், அதன் மூலமா உன்னிடத்துல பிறக்க போகிற குழந்தையும் பரிசுத்தமா இருக்கும், அது பெரியவரா இருப்பார், வல்லமில்லவரா இருப்பார் இயேசு பற்றி சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வேன்னு சொல்லுவாரு, அல்லது காண்பிப்பார், தூதர் மூலமா பேசுவாரு, தீர்க்க தரிசனமா பேசுவாரு. ஆனா அது நமக்கு பார்க்கும் பொழுது இது வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லுவோம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நமக்கு வேணா இது எப்படியாகும் 1008 கேள்விகள் வரலாம். நாம் அனுபவங்க ரீதியாக பார்ப்போம், அதை நாம் சூழ்நிலைகளுக்கு தக்க விதத்தில் இது எப்படின்லாம் பார்ப்போம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. எப்படிப்பட்ட காரியங்கள் அவளால் செய்ய, வனாந்திரத்தை கூட அவர் வழியாய் மாற்றிடுவாரு. அவாந்திரமா பாலைவனமா இருந்தா கூட அதை சோலைவனமா இயேசுவால மாற்ற முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே. அந்த வார்த்தையை நம்புகிறாள் மரியாளும். நான் ஆண்டவருக்கு அடிமை, அந்த வார்த்தையின்படியே ஆகட்டும் சொல்லும் போது ஏற்ற நேரத்தில் மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட விரும்புகிறாரு. நாம நம்பினால் போதும், உம்மால் ஆகும் என்று சொன்னால் போதும். அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதன், ஒரே ஒரு பெண் குழந்தை. மகளுக்கு திருமணமாகல, வயதாகிட்டே போகுது. இவருக்கு ஒரே கவலை, என்ன பண்றது? அவர் இயேசு அறியாத குடும்பத்தில் உள்ள மனிதனான சமுதாயத்தில் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவரு. இப்ப ரொம்ப சோர்ந்து போய் இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தர் சொல்றாங்க, ஐயா நீங்க ரொம்ப கவலையோடு இருக்கீங்க, உங்க பிள்ளையோட எதிர்காலத்தை குறிச்சு, கல்யாணம் ஆகல இப்படிலாம் இருக்குன்ட்டு. எனக்கு ஒரு ஊழியர் தெரியும், நம்ம இப்படி ஜோமனை கூப்பிடலாமான்னதும் இவர் ஃபர்ஸ்ட் யோசித்தார், அவங்க ஜோமனி என்னமா ஆக போகுது, உடனே எல்லாம் நடந்துருமா, நீங்க ஒன்னும் பண்ணணும், அவனாலதான் ஒரு ஜோமன்ட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லதும் சரின்னு சொல்லி அவர் சொல்றாரு. 2 மனசாதான் சொல்றாரு. அவர் வீட்டுக்கு வர்றாரு. அந்த ஊழியர் வந்துட்டு நேரா, என்ன விஷயம், ஒன்னும் பண்ணல, அப்படி கொஞ்சம் சோர்வா இருந்தாரு, நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க. ரொம்ப நேரம் அவர் பேசல, ரொம்ப நேரம் நீண்ட ஜெபமும் பண்ணல. வந்தவனு ஒரு காரியத்தை சொல்றாரு, இன்னைக்கு நான் வந்த நாள், இதே மாதிரி அடுத்த வருஷம் உங்க வீட்டுல ஒரு சிறு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் என்று சொல்லிட்டு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போயிட்டாரு. இவரு சிரிக்கிறார். அந்த மனுஷன் விழுந்து விழுந்து, என் பிள்ளைக்கு எனக்கு மாப்பிளே பார்க்கல, என் பிள்ளைக்கு எனக்கு கல்யாணமே ஆகல, வித்தின் 1 இயர்ல ஹவு கேன், இது எப்படி பாசிபிள், இது எப்படி ஆகும்? நடந்தது என்ன தெரியுமா? இவர் போயிட்டாரு. அதுக்கு அடுத்த நாளே இந்த மகளை பொண்ணு கேட்டு ஒரு குடும்பத்தார் வராங்க, பேசுறாங்க, பிடிச்சு போச்சு, பையனையும் உங்களுக்கு பிடிச்சு போச்சு. வித்தின் 2 or 3 வீக்ஸ்க்குள்ளே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சு திருமணத்தை வைக்கிறாங்க. அடுத்தல பாத்தீங்கன்னா வித்தின் 10 monthsல கையில குழந்தையோட வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த குழந்தையின் சத்தத்தை கேட்டு பிரமித்து போனாங்களாம். என் தேவனால் எல்லாம் கூடும். யோசித்து பாருங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய காரியங்கள் அப்படியே மனக்கோட்டையா கட்டிட்டு, இது இவ்வளவு காரியம் இருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு, இது நான் எப்படி முடியும்? இரவோடு இரவா சூழ்நிலை கர்த்தர் மாத்திடுவாரு. தலைகளா மாறிடும்லாம். இயேசு மட்டும் நீங்க ஏற்றுக்கொண்டால் போதும். நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்ய அனுமதித்தால் போதும், நம்புவோம், எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். இது எப்படியாகும், இது இனி அவ்வளவுதான் இல்ல. தேவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஜெபிப்புமான்பின் தகப்பனை, இந்த புதிய நாளின் நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கும்பா, இது எப்படி ஆகும்?
இது எப்படி நடக்கும் ஆண்டவர்? அநேக வாக்கு கொடுத்திருப்பீர், அநேக வாக்குகளை பெற்றிருப்பார்கள். ஆனால் நம்புவதற்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்பக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன நிலைமை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த நாளிலே யாரெல்லாம் என் ஆண்டவர் எனக்கு செய்வார், ஆண்டவர் என் குடும்ப நிலையை மாற்றுவார், அற்புதங்கள் நடக்கும், தடைகள் உடையும், எதற்கெல்லாம் காத்திருக்கிறார்கள் அந்த காத்திருத்தல் நிறைவேறும் என்று சொல்லி செபித்து நோக்கி பார்க்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் காரியங்கள் கைகூடி வரட்டும். மகிமைப்படும். மால் எல்லாம் கூடும். துதிகனமை எமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் கூடும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.